அம்மா கொடுக்க போகும் சத்திய வாக்கினை எப்பொழுதுமே தவற விட்டு விடாதே. நீ இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டாய், இழந்ததை நினைத்து கண்ணீர் வடித்தாய். உன் மனம் ஏங்கிய விஷயம் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரியாமல் நீயாகவே குழப்பமடைந்து கொண்டிருந்தாய். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு வெற்றியின் வாகை சூடுவதற்காக இந்த வாராகி வெற்றி வாராகி என் பிள்ளைகளை தேடி வந்து இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் பிள்ளையே, உன் சந்தோஷத்தின் பயணத்தில் நான் உன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்கள் இல்லை என்று நினைக்கின்றாய்? நான் உன்னிடத்தில் சொன்னது ஒன்றே ஒன்றுதானே. உன் வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான பயணத்தை நான் இப்பொழுது ஆரம்பிப்பேன் என்று அந்த பயணத்தின் வெற்றி பயணத்தோடு தான் ஆரம்பித்து வைக்கின்றேன். இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் வெற்றியின் வாகைத்தான் நீ சூடப் போகிறாய். வெற்றியின் ஸ்பரிசத்தை தான் நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாய். என் பிள்ளவே, நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது என்று நினைத்த பந்தத்தில் உனக்கான உறவினை உன்னிடம் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்த நிகழ்வு இப்பொழுது நடக்கும் அப்பொழுது நடக்கும் என்று நீ என்னதான் நினைத்து கொண்டு இருந்தாலும் மற்றவர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இங்கு சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டு இருப்பதுதான் மிச்சமாகி கொண்டு இருக்கின்றது என்று உன் மன வருத்தங்கள் அடைந்து கொண்டு இருந்தது. இந்த மன வருத்தங்கள் எல்லாம் தேவையில்லாதது. உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் தருவதென்று முடிவெடுத்த பிறகு மற்றவர்களை பற்றி ஏன் தங்கமே நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் நடந்த நிகழ்வினை நான் அறிந்தது தானே. உன் மனதில் நடந்த விஷயத்தை நான் அறிந்து கொண்டுதானே வந்து இருக்கின்றேன். இனி என்னை மீறி எதுவும் நடக்காது, என் தாயை மீறி எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கை கொள். உனக்கான பாதையில் நான் உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் கையில் உள்ள ஆயுதம் என்ன சர்வ சாதாரணமானதா? சக்தி வாய்ந்தது, உன் எதிரிகளை வீழ்த்தக்கூடியது, உனக்கான வெற்றியை தரக்கூடியது, உன் மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணத்தை நீக்கக்கூடியது, சுற்றி சுற்றி வந்து உன் வாழ்க்கையை மட்டுமே இங்கு கணிக்கக்கூடியது. என் பிள்ளையே, நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் என் துணை கொண்டுதான் நீ எழப்போகிறாய். புதைக்குழியில் வீழ்ந்தே விட்டேனே என்று எண்ணிக்கொள்ளாதே. வீழ்ந்தாலும் எனக்காக என் தாயானவள் கரம் கொண்டு வருவாள். எனக்கான விஷயத்தில் உதவி செய்யத்தான் போகிறாள் என்பதில் தெளிவாக இரு. உன் உறவை பிரிந்து தவிப்பதில் நான் அறியாமல் இருப்பேனா? கடந்து வருகின்ற பாதையில் யார் உண்மையானவர் யார் போலியானவர் என்பதை புரிய வைப்பதற்கான காலத்தையும் நேரத்தையும் தான் நான் எடுத்துக்கொண்டிருந்தேன். இப்பொழுது உனக்கு அது புரியும் காலமும் வந்துவிட்டது. இனி நான் உனக்கு வெற்றியை தருவது தான் பாக்கியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை, உன் மனதில் இருக்கின்ற காரியத்தை தெளிவாக்க நான் வந்து இருக்கும் போது அந்த தெளிவை என் துணை கொண்டு நீ எதிர்நோக்கி கொண்டீரு. வெற்றி வாகி சூடும் தருணத்திற்கு வந்து விட்டாய். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு தங்கமே, என் வாழ்க்கையிலும் என் விதி மாறிவிடாதா? நான் இப்படியே தான் நீண்ட காலமாக அழுது கொண்டே இருக்க வேண்டுமா என்று உன் மனம் நொந்து வாடி வதைந்து கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, உன் வருத்தத்திற்கும் உன் வதைப்புக்கும் பதில் சொல்ல நான் வந்து விட்டேன். தனிமையின் போராட்டம் எனக்கான விஷயமாக இல்லையே, எனக்கு எவ்வளவு கடினமானதாக இருக்கின்றது. என் கரம் பற்றி நடந்து கொள்வதற்கு கூட இங்கு யாருமே இல்லையே. நான் தனியாக பயணம் செய்வதற்கும் என் பேச்சு துணைக்கு யாராவது இருப்பதற்கும் அங்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனதிலே நீ தீராத கவலையோடு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் மன வருத்தங்கள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போக போகிறது. ஏனென்றால் நீ நேசித்த உறவை, நீ விரும்பிய உறவை நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கிறேன். நீயோ அவர் யாராக இருக்க போகிறார், அவரை நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளப் போகிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த உணர்வுகள் எல்லாம் உன் ஆத்மாத்மமான உணர்வாகத்தான் இருக்க போகிறது. உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளும் வருத்தங்களையும் தாண்டி நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி தருவதற்கு நீ உன்மேல் அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடிய நபரை அங்கு தேடிக்கொண்டிருந்தாய். அந்த
அக்கறையும் அன்பையும் தாண்டி இப்பொழுது உனக்கு ஒரு வலிமையான காலம் வந்து விட்டது. மனதிடத்தை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் வந்து விட்டது. என் பிள்ளையே, மனதளவில் உன் மனம் வலிமையை இழந்துவிட்டு இதற்கு மேல் வாழையே வழி இல்லை என்று இருந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து விட்டேன். உன் மனதில் இருக்கின்ற குழப்பத்தை நீடித்து கொண்டே வைத்து கொண்டு இருக்கின்றாளே இந்த தாயானவள் என்று உன் மனம் வருந்திக் கொண்டே இருந்தது. உன் மனதிற்குள் இருக்கின்ற காயத்தை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உன்னை உன் வாழ்வில் ஜெயிக்க வைப்பதற்காக வந்து விட்டேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எடுத்துக்கொண்ட இலக்கில் இருந்து மட்டும் பின்வாங்காமல் இருந்தால் அந்த குணத்தை பார்த்து நானே என் பிள்ளையே ஒரு நிமிடம் கண்ணசைக்காமல் பார்த்து கொண்டு பிரமித்து விட்டேன். என் தங்கமே, என் கண் பார்வையில் நீ விழுந்து விட்ட பிறகும் வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகமெல்லாம் படாதே. இதோ வெற்றி வாக்கோடு தானே என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன். மனதில் இருக்கின்ற காயங்களை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் மருந்தாக நான் வந்திருக்கும் பொழுது அதற்கு நிரந்தர தீர்வையும் நான் கொடுக்காமல் இருப்பேன். கடந்து வந்த பாதையை பற்றி யோசிக்காதே, கடந்து வந்த பாதையை பற்றி நினைக்காதே என்று சொல்லி இருக்கின்றேனே. ஏனென்றால் கடந்து வந்தது கடந்து வந்ததாகவே இருக்கட்டும். நாளை நீ யார் என்று நிரூபிப்பதற்கு பல விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது. அப்படி இருக்கும் பொழுது உன் ஏக்கத்தை தீர்த்து வைப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது பயந்து பயந்து ஏன் ஒரு விஷயத்தை மனதோடு போட்டுக்கொண்டே இருக்கின்றாய்? பயந்து கொண்டிருந்த விஷயத்திற்கெல்லாம் நீ இறுதியில் நல்ல தீர்ப்பை தான் எட்டப் போகிறாய். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீண்ட நாட்களாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. எனக்கான விஷயம் எப்பொழுதுதான் அதிசயம் நடக்கப் போகிறது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? உனக்கு எல்லா விஷயத்தையும் சரி செய்து இதை கேட்கும் நிமிடமே உன் சோதனைகளை போக்கி நீ நிம்மதியான வாழ்க்கைக்குத்தான் அங்கு அடித்தளமிட்டு கொண்டு இருக்கின்றாய். எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே. இந்த வாராகிய மட்டும் உனக்கான நேர காலத்தை குறித்து கொண்டிருப்பவளை. அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தங்க பிள்ளையே அங்கு அழுது புரண்டு கொண்டிருக்கின்றாய்? முன்பெல்லாம் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் மனம் போன போக்கில் செயல்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் நான் எப்பொழுது இந்த வாராகி அம்மா உன் வாழ்க்கைக்குள் வந்தேனோ அன்று முதலே உனக்கு நம்பிக்கை என்னவென்று தெரிந்துவிட்டது. அந்த நம்பிக்கை என்றுமே இந்த வாராகி அம்மா நான் வீணடிக்கப் போவதே கிடையாது. நீ விரும்பியதை தருவதற்குத்தானே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ எதற்கு மனம் கலங்குகிறாய்? மோசமான சூழ்நிலையில் இருக்கும் என் பிள்ளையே, இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இரு. அது உனக்கு செயல்களை செயல்படுத்துவதற்கான ஒரு உத்வேகத்தை அளித்து கொண்டே இருக்கும். யார் இருக்கிறார்கள் என்று அலைந்து திரிந்து கேட்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை சமாளிப்பதற்கு, உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றி தருவதற்கு உன் வராகி அம்மா இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எல்லாம் விதிப்படித்தான் நடக்கிறது அம்மா. அப்படி என்று நீ முடங்கி விடாதே. கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அதன் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிப்பதுதானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதை ரசிக்க தொடங்கிவிட்டாலே நீ எதிர்கொள்கின்ற பிரச்சனை குறைந்துவிடும். நீ நினைத்த காரியம் நினைத்தபடி நடத்துவதற்கு என் ஆணையை வழங்கிவிட்ட பிறகும் நடக்குமோ நடக்காதோ என்ற வருத்தங்கள் உனக்கு தேவையில்லை. இறுதி கட்டத்தை நீ எட்டிவிட்டாய். இனி கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போவதற்கு இந்த வாராகி நான் உத்தரவை விட்டு விட்டேன். கண்ணீரோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் கலக்கத்திற்கு விடை கொடுக்க வந்து விட்டேன். இன்றோடு உன் கவலைக்கும் ஒரு முடிவை கட்டத்தான் போகிறேன். நீ மனதளவில் மிகவும் நொறுங்கி போயிருந்து கொண்டிருக்கின்றாய். வெளியிலே சொல்ல முடியாமலும் உள்ளேயே மெல்ல முடியாமலும் பலவித
கஷ்டத்தை பலவித சூழ்நிலைகளில் நீ அங்கு சூழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த சூழ்ந்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான வரத்தை தருவதற்கு உன் வராகி தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதிலே எந்த எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காதே. தேவையற்ற எண்ணங்கள் தான் உன் வெற்றியை எங்கு தடுத்து கொண்டே இருக்கின்றது. தேவையற்ற எண்ணங்கள் உன் தேவையற்ற பாரங்களை மேலும் அதிகமாக்கிவிடும். என் பிள்ளையே, சுமைகளை நீயாகவே தூக்கி சுமப்பதற்கு ஆசைப்படாதே. அந்த சுமைகளை தாங்குவதற்குத்தான் சுமை தாங்கியாக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கை நலனை நான் பார்த்து கொள்கிறேன். உன் முன்னேற்றத்தினை நான் வழிவகுத்து கொண்டு இருக்கின்றேன். வெற்றி உன் வசமாகத்தான் மாறும். நீ நினைத்தது தான் பலிக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.